நம்மோடு வாழ விரும்பும் தேவன், உங்களோடு தங்க விரும்புகிற தேவன். உங்களோடு அவர் வாழ விரும்புகிறார், உங்க வீட்டில் தங்க விரும்புகிறார், உங்க இருதயத்தில் அவர் வாசம் பண்ண விரும்புகிறார். நான் எப்பொழுதும் உங்க கூட தானே இருக்கிறேன். இயேசு ஆகிய நான் உங்க கூட இருக்க, உங்க கூட உலாவி, அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு. உங்கள் நடுவில் என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன், உங்கள் நடுவில் நான் குடியிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்போ நம் நடுவில் அவர் குடியிருப்பாரானால் நாம் எப்படி பேசுகிறோம், நாம் எப்படி நடந்து கொள்ளும், அவரை வச்சுக்கிட்டு அவமரியாதையா பேசலாமா? உங்கள் நடுவில் உலாவி என் வாசஸ்தலத்தை உங்கள் மத்தியில ஸ்தாபிப்பேன், என் ஆத்துமா உங்களை வெறுப்புடன் பார்ப்பதில்லை, நான் உங்கள் நடுவில் உலாவி. அவர் நம் மத்தியில நம்ம வீட்டுக்குள்ளதான் வாக் பண்றாரு, தெரியுமா உங்களுக்கு? ஹலோ, அவர் பரலோகத்தில் இருக்கிறாரு, ஒன்னும் தெரியாது நினைச்சிட்டு இருக்கீங்களா நீங்க? இல்லைங்க, அவர் நம்ம மத்தியில் தான் உலாவுறாரு, நம்ம மத்தியில் தான் இருக்கிறாரு, நம்மத்தில வாக் பண்றாரு. அதுதான் சொல்லுவோம், நான் உங்கள் நடுவில் உலாவி. ஒவ்வொரு தனிப்பட்ட மனுஷனு கூட நான் இருக்கிறேன், உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள்.